அதான் நான் நெல்சன் சொல்லியிருந்தேன், ஒரே ஒரு கேமியா வேணா பண்றேன் அப்படின்னு சொல்லி. அதான் ஒரே ஒரு படத்துல ஒரே ஒரு கேமியா தான் பண்றேன், ஜஸ்ட் 2-3 days அவ்வளவுதான். இன்று வந்து இளைஞர்களுடைய எழுச்சியை பாக்குறோம். அதாவது இளைஞர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு எழுச்சியோட இந்த முடிவை கொடுத்துருக்குறாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு. அதாவது நம்ம ஜல்லிக்கட்டுலயும் பார்த்தோம், ஜல்லிக்கட்டுலயே அவங்களோட எழுச்சி அங்க ஆரம்பமாச்சு. அதனுடைய கண்டினியூஷன் தான் இன்னைக்கு வந்து இந்த ஆட்சி மாற்றத்தை மிகப்பெரிய எழுச்சி அந்த இளைஞர்கள் தான். அதாவது இன்னைக்கு புதுசா ஓட்டு போட்ட இளைஞர்களாகட்டும் ஒரு பெரிய மாற்றத்தை எழுச்சியை உண்டாக்கியிருக்கு. அவங்களுடைய எதிர்பார்ப்பு எனக்கு தெரிஞ்சு அவங்கள வந்து ஒரு ஊழலற்ற ஒரு ஆட்சியும் ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, அதாவது மக்கள் பணம் மக்கள்கிட்டே இருக்கணும், வரிகளை குறைச்சி கவர்மெண்ட் செலவை குறைச்சிக்கிட்டு மக்கள் பணம் மக்கள்கிட்டே இருந்து அப்படி ஒரு ஆட்சி அமைஞ்சதுன்னா மக்களுக்கு, மாணவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை கொடுக்குங்க. ஸோ அதை வந்து அவர் வந்து திறம்பட அவங்களுடைய எதிர்பார்ப்பை வந்து அதாவது 100% ஃபுல்ஃபில்லாக பண்ணணும். அது வந்து ரொம்ப முக்கியம். அந்த பொறுப்பை வந்து அவருக்கு கண்டிப்பாக தெரியும். இல்லைன்னா இவ்வளோ பெரிய பொறுப்பை ஜனங்க அவர் கையில் கொடுத்துருக்க மாட்டாங்க. இல்லை, இந்தியாவுக்கு இது ஒரு எழுச்சியாக தானே இருக்கு. இந்தியாவே வந்து பார்த்தீங்கன்னா மிரண்டு போய் தான் நிற்கிறாங்க இந்த எழுச்சியை பார்த்து, மாணவருடைய அதாவது இளைஞருடைய எழுச்சி பார்த்து. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்லா சிறப்பாக இருக்கு. அரசியல் ஈடுபடுற அனுபவம், அரசியல காலங்கள் பதில் சொல்லட்டும். ஆமாங்க, ஆமா. இல்ல, இன்று வந்து இளைஞர்களுடைய எழுச்சியை பாக்குறோம். அதாவது இளைஞர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு எழுச்சியோட இந்த முடிவை கொடுத்துருக்குறாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு. அதாவது நம்ம ஜல்லிக்கட்டுலயும் பார்த்தோம், ஜல்லிக்கட்டுலயே அவங்களோட எழுச்சி அங்க ஆரம்பமாச்சு. அதனுடைய கண்டினியூஷன் தான் இன்னைக்கு வந்து இந்த ஆட்சி மாற்றத்தை மிகப்பெரிய எழுச்சி அந்த இளைஞர்கள் தான். அதாவது இன்னைக்கு புதுசா ஓட்டு போட்ட இளைஞர்களாகட்டும் ஒரு பெரிய மாற்றத்தை எழுச்சியை உண்டாக்கி இருக்கிறாங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்பு எனக்கு தெரிஞ்சு அவங்கள வந்து ஒரு ஊழலற்ற ஒரு ஆட்சியும் ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, அதாவது மக்கள் பணம் மக்கள்கிட்டே இருக்கணும், வரிகளை குறைச்சி கவர்மெண்ட் செலவை குறைச்சிக்கிட்டு மக்கள் பணம் மக்கள்கிட்டே இருந்து அப்படி ஒரு ஆட்சி அமைஞ்சதுன்னா மக்களுக்கு, மாணவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இல்ல, இந்த எழுச்சி தானே பாக்குறோம். எழுச்சி வந்து இன்னைக்கு மாற்றத்தை விரும்புறாங்க. என்ன மாற்றத்தை விரும்புறாங்க, என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு பார்க்கும்போது அவங்களுடைய மனநிலைகள், அவங்களுடைய பேசும்போது, அவங்கள்ட்ட இது பண்ணும்போது அவங்க எதிர்பார்க்கறாங்க இன்னும் வேலை வாய்ப்புகள் அதிகமா வேணும். இன்னும் வந்து ஏன்னா இன்னைக்கு வழி நடத்துறது இன்னைக்கு மாணவர்கள் ஆகிட்டாங்களே, எழுச்சியை உண்டாக்கிட்டாங்களே. உடல்நட்ட ஆட்சி முறை தமிழ்நாட்டுல இல்ல, அந்தந்த காலகட்டங்கள் அந்தந்த ஆட்சி முறை கரெக்டா தான் போயிட்டு இருந்தது. அதாவது எந்த ஆட்சியா இருந்தாலும் அவங்க ஒரு பாணி, அவங்க அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஆட்சிகள் நடத்திட்டு இருந்தாங்க. இந்திய எதிர்பார்ப்பு வேற மாதிரி இருக்கு. இந்திய முறையினருடைய எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு. அவங்க வந்து முற்றிலும் ஆட்சி ஒரு இதுவரைக்கும் நடக்காத ஒரு சரித்திர எழுச்சி உண்டாக்கிட்டாங்க இல்லையா. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு என்ன எதிர்பார்க்கறாங்கன்றமோ அவங்களோட பேசும்போது அவங்களுடைய எதிர்பார்ப்பை தான் நம்ம பிரதிபலிக்கிறோம். இது நடக்கிறது தானே. அதாவது வெற்றி பெற்ற தோல்வி வெற்றி மாறி மாறி நடக்கும். இது ஒரு எழுச்சி நடக்கும்போது அது வந்து இருக்கு. அது வந்து காலங்கள்ல மாறிட்டு தான் நடக்கும். முந்தைய காலங்கள்ல இதே போல வெற்றி தோல்வி வந்து எல்லார தலைவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கு. வெற்றின்றதும் நிரந்தரம் கிடையாது, தோல்வின்றதும் நிரந்தரம் கிடையாது. இல்ல, வாழ்த்துக்கள் தான். கண்டிப்பா இவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்துருக்காங்க இளைஞர்கள். ஸோ அதை வந்து அவர் வந்து திறம்பட அவங்களுடைய எதிர்பார்ப்பை வந்து அதாவது 100% ஃபுல்ஃபில்லா பண்ணணும். அது வந்து ரொம்ப முக்கியம். அந்த பொறுப்பை வந்து அவருக்கு கண்டிப்பா தெரியும். இல்லைன்னா இவ்வளவு பெரிய பொறுப்பை ஜனங்க அவர் கையில கொடுத்துருக்க மாட்டாங்க. அதை உணர்ந்து அவங்க கூட இருக்கிறவங்களும் செயல்படுவாங்கன்றது நம்பிக்கை இருக்கு. இது வந்து அமைஞ்சதுன்னா அது ஒரு இளைஞர்களுக்கு அவங்க இப்ப எடுத்த முயற்சிக்கு வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். அவர் வந்து கரெக்டா நிறைவேற்றிட்டார். இல்ல, அது எனக்கு தெரியாது. எனக்கு ஆர்வம் உண்டு, அதை செயல்படுத்திட்டு இருக்கேன். அது என்னன்றத காலம் தான் முடிவு பண்ணும். அகில இந்திய அளவுல தமிழ்நாடோட அடுத்த கட்ட எப்படி இருக்கு? இல்ல, இந்தியாவுக்கு ஒரு எழுச்சியா தானே இருக்கு. இந்தியாவே வந்து பாத்தீங்கன்னா மிரண்டு போய் தான் நிக்கிறாங்க இந்த எழுச்சியை பார்த்து, மாணவருடைய அதாவது இளைஞருடைய எழுச்சி பார்த்து. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்லா சிறப்பா இருக்கு. இளைஞர்கள் வந்து போதை கலாச்சாரத்துக்கு அடிமையா இருக்காங்க, பாலியல் நிறைய நடந்திருக்காங்க. இல்ல, இதை வந்து கம்ப்ளீட்டா தவிர்க்கணும். அந்த போதை கலாச்சாரத்துன்றது கம்ப்ளீட்டா தவிர்க்கணும். இதே போல வன்முறைகள்ன்றதும் மிகப்பெரிய, அதே போல பாலியல் கொடுமைகளுக்கும் அதாவது இமிடியேட்டா தண்டனை கொடுக்கணும், டிலேவே பண்ணக்கூடாது, வித்தின் 10 months. ஸோ அதுதான் இதை கட்டுப்படுத்தும். அப்பதான் இதை வந்து சரிப்படுத்த முடியும்.
விஜய் ரசிகர்களுக்கு இளைஞர்கள் அதிகமா வாக்கு போடுறாங்க. ஆமா. நீங்க என்ன சொல்ல இல்ல இது வந்து அவங்க தானே உருவாக்கி இருக்காங்க, இன்னைக்கு ஒரு புரட்சி உருவாக்கி இருக்கிறாங்க. ஸோ அவங்க எதிர்பார்ப்பு வந்து இப்ப மக்கள் வந்து விஜய் சிஎம் எதிர்பார்க்கறாங்க. ஸோ அவர் தான் இனி அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்கணும் மக்களுக்கு. கட்டுக்கிடக்காம வர்றாங்க, அவங்க இங்கிறாங்கிறாங்க. அது காரணமா இல்ல அது இளைஞர்கள், அது வந்து நீங்க எந்த வயசுல சின்ன வயசுல எப்படி இருந்திருப்பீங்க, இப்ப எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா சந்திப்பேன். சினிமால உங்களுக்கு எந்த மாதிரி கதாபாத்திரம் பண்ணணும்? இல்ல இன்னைக்கு வந்து ரசிகர்கள் வந்து மாஸ் ஆக்ஷன் ஓரியன்டட் தான் தியேட்டருக்கு வந்து பாக்குறாங்க. சோ அதே போல பயக்கணுங்க தான் நான் விரும்புறேன். தமிழ்நாட்டில் நடந்த இதே எழுச்சி சரி மக்கள் தான் பாண்டிச்சேரியில் இருக்காங்க. சரிங்க. ஏன் சார் விஜய்க்கு நடக்குது உங்க கருத்து? சிலதுக்கு காரணமே கண்டுபிடிக்க முடியாது. யாராவது கணிச்சாங்களா? அதாவது இதுக்கு முன்னாடி வந்து எலெக்ஷன்ல வந்து நம்பர்ஸ் வந்து ரொம்ப கம்மியா சொன்னாங்க விஜய் சாருக்கு. பட் சிங்கிள் டிஜிட் டபுள் டிஜிட்னாங்க. அவர் இன்னைக்கு ட்ரிபிள் டிஜிட்ல வந்து நிக்கிறாரு. சோ எதிர்பார்ப்பை மீறி நடக்கிறது தான் அரசியல். அதே தமிழ் மக்கள் இல்ல அதுதான் புரியாத போகுது. ஏன்னா முதல்ல கணிச்சவங்க எல்லா ஜீனியஸும் கணிச்சாங்க, எல்லாமே தவறாയി போச்சு, பொய்யாயி போச்சு. சோ அது வந்து காலம் தான் பதில் சொல்லும். நமக்கு சில விஷயங்களை நம்மளால கணிக்க முடியாது, சில விஷயங்களை அதை உணர முடியாது. சில விஷயங்களை சூப்பர் ஸ்டாரா அவர் வந்து உயர்ந்து அரசியலுக்கு வந்து மக்கள் நல பணியாற்றுவார். சரிங்க. நடிகா இருக்கீங்க, வருங்காலத்துல நீங்களும் ஒரு சூப்பர் ஸ்டார் வரப்ப நீங்க இல்ல எனக்கு வந்து எப்பவுமே அதாவது சினிமா துறை ஒரு தொழில் தான் எனக்கு ஃபர்ஸ்ட், ரெண்டாவது சினிமா துறை எனக்கு ஒரு பேஷன், அதை செஞ்சுட்டு இருக்கேன். அரசியல் வந்து மக்கள் நலன் வந்து எனக்கு ரொம்ப ஆர்வம் உண்டு, எப்பவுமே மக்கள் நலன்ல ஆர்வம் உண்டு. நான் சின்ன வயசுல இருந்தே அதை செஞ்சுட்டு தான் இருக்கேன், தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்கேன். இன்னமும் அதிகப்படுத்தி கொண்டு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். அது கால நேரம் ஒத்துழைச்சதுன்னா நான் வந்து கண்டிப்பா அரசியல் இறங்கி செயல்படுவேன். இல்ல இன்னும் மத்த 2-3 இடங்கள்ல பிளான் பண்ணிட்டு இருக்கோம். சார் ஆஃப்டர் தட் வரேன் சார். லீடர் மூவிக்கு உங்க சப்போர்ட் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. படமும் எல்லா தரப்பு மக்களுக்கும் ரொம்ப பிரியமா ரொம்ப ரசிக்கப்பட்டது. அதான் ஒரு தரமான படத்தை கண்டினியூவா கொடுத்துட்டு இருக்கோம் தான் எங்களுடைய ஆசை. ஸோ உங்க சப்போர்ட் எங்களுக்கு கண்டினியூவா இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச். இப்போ இவர் கூட இப்ப ஆல்ரெடி நான் கமிட் ஆயிட்டேன். ஸோ அடுத்த படம் நீங்க சொல்ற மாதிரி ட்ரை பண்ணலாம். அதான் நான் நெல்சன் சொல்லியிருந்தேன், ஒரே ஒரு கேமியா வேணா பண்றேன் அப்படின்னு சொல்லி. அதான் ஒரே ஒரு படத்துல ஒரே ஒரு கேமியா தான் பண்ணுவேன். ஜஸ்ட் 2-3 days அவ்வளவுதான். இன்னும் இது பண்ணல, கன்ஃபார்ம் பண்ணல.